எல்லாம் புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாட்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது 1/2 கிலோ ஜீரா சாம்பா எறா பிரியாணி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 150 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டா, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 250 கிராம் வெங்காயம், 250 கிராம் தக்காளி. வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவில் வதக்கினா போதும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசாலா வரைக்கும் வதக்கணும். வச்சுக்கலாம். ஜீரா சம்பா அரிசி 1/2 மணி நேரம் ஊறுது. கொத்தமல்லி, புதினா, 5 பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம். 2 நிமிஷம் வதக்கட்டும். 1 கிலோ எறா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும். மூடி வச்சுக்கலாம். கேரட்டு, பட்டாணி, மொச்சக்காய் இதெல்லாம் பிரியாணியில் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடுங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். வீட்டிலேயே செஞ்சது தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பாக இருக்கிறச்ச பிரியாணிக்கு சேர்த்தா பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். 5 நிமிஷம் நல்லா வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம்.